அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உங்களில் ஒருவர் இயற்கை கடனை நிறைவேற்ற அமர்ந்தால் அவர் கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 440. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல் போன்ற இயற்கை உபாதைகளுக்காக நாம் அமரும் பொழுது நம்முடைய அமருதல் என்பது கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ இருக்கக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். இந்த நிபந்தனை என்பது திறந்த வெளியில் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக வேறு பல ஹதீசுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகள் கூறப்பட்டிருக்கின்றன. 4 புறங்களிலும் சுவர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறைகளில் நாம் நம்முடைய இயற்கை தேவையை நிறைவேற்றினால் இந்த நிபந்தனையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைகளுக்கு மத்தியில் இயற்கை தேவைகளை நிறைவேற்ற அமரும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இயற்கை தேவைக்காக அமரும் பொழுது கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது என்ற கட்டளை திறந்த வெளியில் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அமரும் பொழுது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்படுத்தி வெற்றி பெற உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.